ஒன்று மாட்டுச்சு கைஸ். அப்படியே இதில் ஏற்றிட்டேன். டமால் நல்லா இருக்கும் வண்டி இதெல்லாம் விட்றதுக்கு. பிளாட்ஃபார்மில் விட்றதுன்னு நினைக்காதீங்க, சும்மா லைட்டாக செக் பண்ண தான். நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம். இதை பாருங்கள், இதில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை பாருங்கள், தெரியுதா மூவ் ஆகுது வண்டி. ஓகே, அப்புறம் இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது கைஸ். ஸ்பீட் கண்ட்ரோல்னால் என்னதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டி யார்ட்ட கொடுக்குறோம்னா 70 வச்சு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டோம்னா வண்டி அதுக்கு மேலே போகாது. வண்டி கொடுக்கும்போது அந்த தற்கொலை எந்த தான் சொல்லிச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு, பேக் 17 இன்ச்சு ஆளாகி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச், 21 இன்ச்சு, பேக் வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு. அது ஒரு அப்கிரேடு. அதே மாதிரி 4 பிளேட் டியூப்லெஸ், 4 இது அலாய் வீல் இல்லாமல் ஃபோக்ஸ் வீல்லே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் பஞ்சர் போடுற மாதிரி. ஏன்னா ஃபோக்ஸ்னாலே வந்து நிறைய பேர் ரைடு பண்ணுறவங்க லாண்டி கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ் வண்டி, ஒர்த்து கைஸ். இந்த வண்டி 4 ரூபா தான் இருக்கும். இந்த வண்டி 4 ரூபாய்க்கு ஒர்த்து. இதெல்லாம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த வண்டியெல்லாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேடிஎம் வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். இந்த வண்டி வந்து எப்போ வரும் இந்தியாவுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இந்த வண்டி அப்படியே இன்றைக்கி vlog எடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வீடியோ. இந்த வண்டி நான் ஹைவே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு நான் ஓட்டி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹைவே போயிடலாம், இங்கெல்லாம் வேண்டாம். இந்த வண்டியில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது கைஸ். புதுசாக நிறைய விஷயம் இதில் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறேன். நல்லாயிருக்கு பவர். க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வந்துருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் டிராஃபிக்லேயே போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். நான் ஹைவே போய்ட்டு உங்களுக்கு இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி காட்டுறேன், அவுட்டரும் காட்டுறேன். அக்கா பவர் இருக்கு, லோடு இறங்குதா? பவர் இல்லையா? வேணாம் கொஞ்சம் நேரம் டைம் இல்லை. பவர் தான் கைஸ் போடணும் இந்த வண்டிக்கு. வாங்க சரி வாங்க, நான் இதுதான் ஹைவே தான் போகிறேன், அங்கே போய் போட்டுக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டேங்க பாருங்கள், அப்படியே வேலை செய்யுது. 10 வேலை செய்யாது, மினிமம் 10 தான் நினைக்கிறேன். 10 40 தான் சொன்னான் அவன். ஒரே நிமிஷம் இப்போ ஆன் பண்ணி காட்டுறான் பாருங்கள். சிட்டி உள்ள ஏன் ஆனால் இண்டிகேட்டரே போடாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் வாங்குறாரு. வண்டி சரியாக இருக்குது கைஸ். ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறாருங்க. ஹைவே போயிடலாம் நம்ம. எனக்கு கையெல்லாம் நம்ம ஆயிடுச்சு இந்த வண்டி எடுத்ததும். ஒரு கார்னரிங் மட்டும் இங்கே அடிச்சிக்கிறேன். ஏன் அடிக்குது ஒரு மாதிரி? பெட்ரோல் இருக்கே, பெட்ரோல் தான் போட்டு தானே கொடுத்தோம். R15 பாருங்க, அடிக்கிறா போல கார்னர். சரியான கார்னர் R15. இந்த ரைட் பை ஒயர் டெக்னாலஜி தான் கைஸ் கொஞ்சம் எனக்கு கேவலமான ஒன்று. இதில் தான் எனக்கு காண்டே ஆகுது. ஆமாம், இந்த ரைட் பை ஒயரால் தான் நான் ஒரு மாதிரி ஆகிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் பொறுமையாக தான் கைஸ் ஓட்ட போகிறேன் வண்டி. ஏன்னா இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்லலான்னு இருக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். வேகமாக ஓட்டினா எனக்கு வந்து என்னென்னலாம் சொல்ல வந்தேனே மறந்துடுறேன். நான் போட்டு நான் பாட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துடுறேன் வண்டியை. எனக்கே தெரியுது, கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக ஓட்டணும். குவிக் ஷிஃப்டர் வேறு இருக்குது கைஸ். இதில் சூப்பராக இருக்குது குவிக் ஷிஃப்டரு. 500க்கா? ஓகே கைஸ், பெட்ரோலை போட்டு கண்டினியூ பண்ணுறேன். வண்டியில் ஏரே இருக்காது எப்போவுமே, பரவாயில்ல. அதுவே பாதி டைம் போயிடுது. ஏர் அடிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏர் அடிக்காமல் எப்பவுமே இருக்கும் வண்டி. எனக்கு ஏர் இல்லைனா ஓட்டவே பிடிக்காது. ஏதோ ஆடுற மாதிரியே இருக்கும். அதான் சரி ஏர் அடிச்சுட்டு போயிடலான்ட்டு ஒன்று மாட்டுச்சு கைஸ். அப்படியே இதில் ஏற்றிட்டேன். டமால் நல்லா இருக்கும் வண்டி இதெல்லாம் விட்றதுக்கு. பிளாட்ஃபார்மில் விட்றதுன்னு நினைக்காதீங்க, சும்மா லைட்டாக செக் பண்ண தான் கைஸ். இந்த வண்டியோட இதை பற்றி சொல்கிறேன், ஃபீச்சர்ஸ் பற்றி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து LC4 இன்ஜினில் ரன் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய டியூக் 390 இன்ஜின் கிடையாது. பழைய டியூக் 390 வந்து பார்த்திங்கன்னா நாக்கிங் இருக்கும் ஸ்டார்டிங்கில். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்பீடில் லோ இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து ஓகே பண்ணிட்டாங்க. மைக் வேலை செய்தா? ஓகே, மைக் இருக்குது ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா LC4 இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக்கிங்லாம் குறைச்சி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட்டும் சரி, அந்த ஸ்டார்டிங் லாக்கிங் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி ஒரு மாதிரி ரிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு இப்போ வண்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவிக் ஷிஃப்டரு, க்ரூஸ் கண்ட்ரோலு எல்லாமே வந்துருச்சு இப்போ வண்டியில். அதுக்கப்புறம் வந்து அந்த LC4 இன்ஜின்றது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு 4 வால்வ் சம்திங் ஏதோ அது ஃபுல் ஃபார்மு. அதே மாதிரி 373cc கிடையாது இப்போ வண்டி, 399cc இப்போ இந்த இன்ஜின் அப்கிரேட். இது சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டெலஸ்கோப்பு.
இவங்க கொஞ்சம் தூரம் இதை கிராஸ் பண்ணிடலாம். எனக்கு இந்த டிராஃபிக்கில் ஓட்டத்துக்கே கடுப்பாக இருக்க வர இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்க இடத்துல வேறு கரெக்டாக இந்த இதை கொடுத்துட்டாங்க கைஸ். ஹாரன் நினச்சி க்ரூஸ் கண்ட்ரோல் அழுத்திடுறேன் நான். ஆஃப் ரோடு போனதுனால காற்று இல்லை, அதான் காற்று அடித்தேன். த்ரீ 90 தான்ப்பா வண்டி. ரொம்ப முன்னை விட ஃபஸ்ட்டு இப்போ ரொம்ப அஜைலாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு அந்த அட்வென்ச்சர் 390 விட இதில் விடுவோமா பள்ளத்தில் டக்க 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 டக்க. மச் ஈஸியாக இப்போ இது இந்த வண்டி செம்ம ஈஸியாகிட்டாங்க இப்போ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு கைஸ். என்னென்னா கொஞ்சம் ஆயிலு இந்த செயினில் கிளச்சு இந்த இதெல்லாம் டீக்ரீஸு இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் நான் எடுத்து ஓட்டும் போது. இல்லைனா நான் கொஞ்சம் இதெல்லாம் கதற விட்டுருவோம் வண்டியை. எனக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தால் தான் பிடிக்கும். ஓகே, செயினில் ஆயில் இருக்கும், காற்று அடிச்சிட்டேன். செயினை விட காற்று தாங்க கைஸ். காற்று இல்லைனா தான் வண்டியோட இதுவே ரொம்ப மாறிடும் டைனாமிக்ஸே. அதான் இப்போ வந்து அப்புறம் வந்து இன்ஜின் ஸ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனு, ரீபவுண்டு எல்லாமே. ஃபஸ்ட் இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் எக்ஸில் மட்டும்தான் அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் இதிலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாடலில். இது வந்து சுப்பீரியர், இதில் 2 வேரியன்ட் வருது. அட்வென்ச்சர் எக்ஸும் வருது, சுப்பீரியர் இந்த மாடலில். சுப்பீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி லோடடு. எக்ஸ் வந்து பேஸ் வேரியன்ட் மாதிரி. ஓகே, ஹைவே வந்துட்டோம். இருங்க, ஹைவே போயிடுறேன். செயினில் தான் லைட்டாக கொஞ்சம் ரூப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் சிக்கராப்பல்ல. டயர் கூட மெச்சில் தாங்க கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது டயரு. ரைட் பை ஒயர் தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது எனக்கு. ரைட் பை ஒயரை மட்டும் கொஞ்சம் வந்து எதாவது இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அன்றைக்கி ரைடு போயிருந்தாலும் மாறிடுச்சு எல்லாமே. இந்த செட்டிங்கெலாம் கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஹைவே வந்து விட்டோம். அண்ணன் குறுக்கில் வந்தார் சூப்பராக. ஓகே, அதே மாதிரி என்ன கைஸ், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கிற இடத்தாண்ட ஹார்ன் அடிக்கிற இடத்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருச்சு. அதனால் எனக்கு ஹார்ன் கொஞ்சம் மிஸ் ஆகுது. க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இப்போ 4th கியரில் இருக்கேன். 60 போட்டேன், அவ்வளோதான். ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் இது ஆன் பண்ணல. ஆன் க்ரூஸ். ஓகேங்களா, 4th கியரில் இருக்கேன், அவ்வளோதான் கைஸ். க்ரூஸ் ஆன். இப்போது வண்டி இப்போ 90லே இருக்கும், அவ்வளோதான். செட் இப்போ 85ல் செட் பண்ணியிருக்கேன் போல், 86ல். இப்போ வந்து அப்படியே கீரையும் மாற்றலாம், அப்படியே 60 கீரையும் போட்டுக்கலாம். இதுதான் க்ரூஸு. இந்த ஃபீச்சரை பாருங்கள். அப்படியே கையை எடுத்துகிட்டு ஓட்டுற உடனே கத்தக்கூடாது. என்ன இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இது வந்து கையை எடுத்துகிட்டு ஓட்டுறதுக்கு தான். அது க்ரூஸ் கண்ட்ரோல் நல்ல சென்சிட்டிவ் தான் கைஸ் இருக்குது. டக்குன்னு பிரேக்லேருந்து கையை எடுத்தால் நிற்கிறது ஆகட்டும். அப்புறம் இதிலே நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம். இதை பாருங்கள், இதில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அழுத்தினா அப்படியே வண்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை பாருங்கள், தெரியுதா மூவ் ஆகுது வண்டி. ஓகே, அப்புறம் இதில் ஸ்பீட் கண்ட்ரோலும் இருக்குது கைஸ். ஸ்பீட் கண்ட்ரோல்னால் என்னதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி அதை கொடுக்குறோன்னா 70ல் வச்சு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டோம்னா வண்டி அதுக்கு மேலே போகாது. வண்டி கொடுக்கும்போது அந்த தற்கொலை இருந்தால் தான் சொல்லிச்சு உனக்கு 75ல் வச்சு கொடுக்குறேன்ட்டு. 2 days ஆகும் நான் வரத்துக்குன்ட்டேன். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டான். என் தம்பி தான் 75ல் செட் பண்ணி வச்சு கொடுத்துடலாம். யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணுன்னா வண்டியை லைக் ரொம்ப வேகமாக ஓட்டுவாங்க, அவங்க ஓட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலோ, இல்லை உங்களுக்கே வந்து 75 மேலே வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸ்பீட் கண்ட்ரோலில். வேறு என்ன கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நேற்று தான் வந்து நான் டெனாரில் ரோடை குத்தி போட்டானுங்க. இங்கே கொடூரமாக இருக்குது. அப்படியே பெருங்குளத்தூர் போயிட்டு வருவோம். ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹைவேல ஓட்டணும்னு அந்த வண்டியை ஆசை. பொறுமையாக தான் ஓட்ட போகிறேன் கைஸ். இன்றைக்கி நான் ரொம்ப வேகமாலாம் ஓட்ட போகிறேன் இந்த வண்டியை. நான் எப்படி ஸ்லோவாக போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க தான் வந்து. ஏன்னா இந்த வண்டியை நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். நான் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரைடுக்கு போகிறதுக்காக நான் பார்த்து வச்சுருக்கேன் வண்டி. இந்த வண்டி தான். ஐயோ, க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த க்ரூஸ் தான் அப்பப்போ அழுத்திடுறேன் நான். அதுதான் கைஸ் கொஞ்சம் சிக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஓல்டு வண்டியிலலாம் வந்து இங்கே தான் வரும் ஹாரனு. இப்போ வர நியூ மாடல்லாம் இங்கே வருது. நான் பேங்காக்லலாம் ஓட்டினேன் லேட்டஸ்ட் வண்டிலாம், அதெல்லாம் இங்கே தான் வந்தது ஹாரனு. இதெல்லாம் அந்த மாதிரி மாற்றிட்டானுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பற்றி சொல்லணும் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கார்னரிங் ட்ராக்ஷனும் இருக்குது. ஏபிஎஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது ஆஃப் ரோட்லேயுமே ஏபிஎஸ் வேலை செய்யும், ஆஃப் ரோட்லேயுமே ட்ராக்ஷனும் வேலை செய்யும். இதில் அந்த ஃபீச்சர்லாம் வந்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்ஸை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கு மாதிரி ஒரு வழி ஒன்று வச்சுறாருங்க. சூப்பரு, வண்டி சூப்பராக இருக்குது. ஆறு நல்ல இண்டிகேட்டரை போட்டார்.
வாபிள் ஆகுது. 130, 145, 150. அவ்வளோதான் கைஸ், 150. என்னன்னா கைஸ், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இந்த ட்ரெஸ் எல்லாம் ஓகே. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு சரியான ஒரு ஃபீல். இந்த வண்டி என்னன்னா, நான் இந்த வண்டியோட ஃபீச்சர் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோர்க்கு ஃப்ரண்ட் டூ சஸ்பென்ஸ் அட்ஜஸ்டபிள், பேக்கும் ரேரும் ஃபுல்லி அட்ஜஸ்டபிள், ரீபவுண்டு ரெண்டுமே வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய 390 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய 390 வந்து பார்த்தீங்கன்னா மூக்கரிக்குது பார்த்தீங்கன்னா. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு, பேக் 17 இன்ச்சு ஆளாகி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச் 21 இன்ச்சு, பேக் வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு. அது ஒரு அப்கிரேடு. அதே மாதிரி ஃபோர்க்கு டியூப்லெஸ், ஃபோர்க்கு இது அலாய்வில் இல்லாமல் ஃபோக்ஸ் வீல்லே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் பஞ்சர் போடுற மாதிரி. ஏன்னா ஃபோக்ஸ்னாலே வந்து நிறைய பேர் ரைடு பண்ணுறவங்க, லாங் ரைட் பண்ணுறவங்க வந்து பஞ்சர் ஆயிரம் போயிடுவாங்க. இந்த பயம்லாம் அதுக்கு வேணாம். ரோடு காலியாக இருக்குது, ஒரே நிமிஷம் வரேன். ஓப்பன் பண்ணி எனக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கணும் இந்த வண்டியை. இன்றைக்கி ஓட்டை வேறு கொடுத்துருக்காங்க இங்கே கரெக்டாக, ஓட்டையில் பார்க்குற மாதிரி புரிஞ்சு டக் பண்ணி ஓட்டையில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ போகுது? சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், 160. அவ்வளோதான். அதே சேம், அதே இன்ஜினோட அதே இது தான், டாப் ஸ்பீட்லாம். கார்னர் நேற்று டெனாரில் நான் அச்சம் பாருங்க ஒரு ஸ்பீடு. இந்த இந்த கார்னர் நேற்று டெனாரில் அச்சம் பாருங்க ஒரு ஸ்பீடு. அது வேணாம், அது வேணாம், அது வேணாம், அது வேணவே வேணாம். அது எனக்குள்ளேயே இருக்கட்டும். சரியான கார்னர் இது. ரோடை போட்டாங்க போல, வச்சு உள்ளே வச்சுட்டாங்க கைஸ். ஓகே, நம்ம இதுக்கு வருவோம். என்னென்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு ஃபீச்சர் இருக்குது இதில். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அதான் இதுதான் கைஸ் ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 அட்வென்ச்சர் பைக்கு நம்ம நாட்டுக்கு. இது இருங்க, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வென்ச்சர் பைக்குனா இதான் கைஸ், ஓகேங்களா? ஏன்னா வந்து இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ரிஃபைன்மெண்ட் ஆகிடுச்சு இப்போ. ப்ளஸ் வந்து இந்த ஃபீச்சர்ஸு, அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸ் நான் க்ரூஸ் போட்டுறேன் 60ல் செட் பண்ணிட்டு. ஓகே க்ரூஸ் போட்டாச்சு. வேறு என்ன கைஸ் இதில் ஃபீச்சர் இருக்குன்னா, அப்புறம் இது வந்து அதே எல்சிடி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 கலர் சேஞ்ச் மோடு, அதெல்லாம் ஒரு சின்ன இதுதான். மெயினான மேட்டர்னா ஃபோர்க்கு, சஸ்பென்ஷனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய 390 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகும் உள்ள பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தண்ணி உள்ளே இறங்கிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் தண்ணி உள்ளே போகும் வண்டி, ஆனால் தண்ணி உள்ள ஆஃப் ஆகி தான் ஸ்டார்ட் பண்ண முடியாது, தண்ணி ஏறிக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ரிவர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா தண்ணி உள்ளே இருந்தாலுமே வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் அந்த ஃபீச்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடு ஏற்றணும் எனக்கு 82 இருக்குது. லைட்டாக அழுத்தினா 85, 89, 90. 90க்கு செட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. 95, 96. ஓகே, ரொம்பவே செட் பண்ணிட்டேன் போல், கொஞ்சம் அப்படியே அதிகமாக செட் பண்ணிட்டேன். அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே இங்கே காலேஜ் இருக்குது போல், பொண்ணுங்க தான் வராங்க இங்கேருந்து. அவ்வளோதாங்க கைஸ். டோட்டலி சிம்பிளாக சொன்னால் இது ஒரு சரியான வண்டி கைஸ். இப்போ இது நம்ம ஊரில் யாராவது அட்வென்ச்சர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000cc 300cc 400cc கேட்டகரி எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இதுதான் இப்போ வந்து பெஸ்ட் வண்டி எடுக்கலாம். அப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு ஃபீச்சர் ஒன்று, ஃப்ரண்ட்டில் இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோஜனா மாற்றிட்டாங்க போல். அந்த லைட்டை பற்றிலாம் நான் பெருசாக வந்து கேட்டுக்கல கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் போடுவேன் நான். பட் இதுலேயுமே வந்து ஏதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பழசோட கொஞ்சம் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. லைட்டில் அப்கிரேட் இருக்குது. வேறு என்ன, பிரேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ வர வண்டி எல்லாமே 390 வேறு லெவல் ஆகிடுச்சு. அந்த ஃபஸ்ட் இந்த ராப் ஓவர்லாம் இல்லை, ரைட் பை ஒயரு, அந்த நாக்கிங்கும் சுத்தமாக இல்லை. 390ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீர் கம்மி பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும், டகடகடகடகடன்ட்டு. அதெல்லாம் இதில் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. ஓப்பன் பண்ணலாம் இருங்க, காலியாக இருக்குது. இது ஒரு கார்னர் இது, ஆனால் வந்து வண்டி இருக்குது. பேப்பர் மாதிரி இருக்குது கைஸ் வண்டி. நல்லா வெயிட்லெஸ்ஸாக நல்லா இருக்குது, ஹேண்டில் பண்ண சூப்பராக. இந்த கம்மியான வெயிட்லே நல்ல இந்த ஹேண்ட்லிங் கொடுக்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டுகாட்டி மாதிரி இருக்குது கைஸ் வண்டி பார்க்க. ஓட்டுறதுக்கெல்லாம் அந்த ஃபீலெல்லாம். ஆனால் டுகாட்டி மான்ஸ்டர் ஒன்று ஓட்டினேன் ரீசெண்டாக. அப்போ தான் புரியுது இந்த யூரோப்பியன் வெஹிக்கிள்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னே கொஞ்சம் புரிஞ்சுது. கம்மியான வெயிட்டில் சரியான ஹேண்ட்லிங் கைஸ் இந்த வண்டி.
பார்த்தீங்களா பள்ளத்தை வச்சுருக்கானுங்க. பிரேக் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஆனால் ட்ராவல் வந்து கொஞ்சம் அப்போ நல்லாயிருக்கும் இந்த வண்டியிலலாம், இந்த அட்வென்ச்சர் வண்டியிலலாம். ஏன்னா சஸ்பென்ஷன் பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில், டக்குன்னு எடுத்துக்கூடாது, அழுத்தி பிடிச்சி அப்படியே அமுக்கிக்கணும். இந்த ரைட்டு காரணம் எப்போமா கார்னர் நான் 10R வந்தாலுமே ஒரு 140 150 ரீசெண்டான ஸ்பீட் இந்த கார்னரு. ஒரு 160 170 அடிச்சிங்கன்னா ஃபுல் டெட்டாக இருக்கும். 150 வந்து க்ளீனாக இருக்கும் இந்த கார்னரு. ஓகே, கண்ணாடி தான் கொஞ்சம் தெரிய மாதிரி கார்னர் ஒன்று இருக்குது, அடிச்சிருவோம் இதையும். கேமரா எதுவுமே வேலை செய்யலையாம், எப்படி இருக்கும் இருங்க வேலை செய்தா பார்த்துக்கிறேன். கேமரா எரியுது பட்டனு. வண்டி கைஸ் சூப்பராக இருக்கு கைஸ், வண்டி ஒர்த்து கைஸ். இந்த வண்டி 4 ரூபா கூட தான் இருக்கும். இந்த வண்டி 4 ரூபாய்க்கு ஒர்த்து. இதெல்லாம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த வண்டியெல்லாம். ஸ்பீடு இந்த வண்டிக்கு அவ்வளோதான். அந்த ஓட்ட வழியாக பார்க்க சூப்பராக இருக்கு கைஸ், அழகா. டிஷர்ட்லாம் தூக்கிக்கிச்சு. அவ்வளோதான் ஹாப்பி நான். அவ்வளோதான் நான், இவ்வளோதான் எனக்கு தேவை. என் வாழ்க்கைக்கு தேவையே இவ்வளோதான். ஹாப்பி ஆகிடுவேன் இன்னைக்கு டே, எனக்கு ஹாப்பி. அவ்வளோதான். பெட்ரோல் லைட் எரியுது அதுக்குள்ள. அட பாவீங்களா, இப்போ தானே நான் 500 ரூபாய்க்கு போட்டேன். என்னடா இது, ஏதோ சவுண்டு வருது. பெட்ரோல் இல்லையா என்ன? ஓகே, பெட்ரோல் போட்டுடலாம் கைஸ். போயிட்டு ஃபுல் இழுத்துட்டேண்ணா வண்டியை. இல்லையே, இழுக்கலாமே, ஒன்றும் ஆகாது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு. போயிட்டு இங்கே பக்கம், இந்த பக்கம் பங்க் இருக்காது கைஸ், இதை விட்டா இந்த பக்கம் இங்கே போட்டுக்கலாம். அங்கே ஒரு ஹெச்பி பங்க் 500 ரூபாய்க்கு போட்டேன் கைஸ். இப்போ தான் நான் என்னது இது 500 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் அதுக்குள்ளே காலி ஆகி போச்சு. இப்படி இதுக்கப்புறம் வலிக்க கூடாது கைஸ், அவ்வளோதான் போகிறோம். இப்போ எனக்கு பெட்ரோல் போட காசு இல்லை என்கிட்ட. 500 ரூபா பெட்ரோல் அதுக்குள்ளே யாரா டே ரிசர்வ், என்னடா இது. எனக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் கிடையாது கைஸ், அங்கே ஹெச்பி இருக்குது. ராங் வேல போயிட்டு போடுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் நான் வந்துட்டு இருக்கேன். 10Rல ஒரு பெட்ரோல் பங்க்கில் இறங்கி ராங் வேல போனோம். அது கிராசிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே பக்கம் தான் பங்க் இருந்து நம்ம போட்டு, இங்கே ஒரு பங்க் இருக்கும், வாங்க அங்கே போய் போட்டு கண்டினியூ பண்ணுறாருங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு சரியான வண்டி, இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக வெளிநாடு இல்லை அடுத்த ரைடு எங்கே போனாலும் இந்த வண்டி தான் நான் எடுப்பேன். இந்த வண்டி நான் கண்டிப்பாக எடுப்பேன். இந்த வண்டி எனக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐ லவ் திஸ் வெஹிக்கிள். ஸோ இந்த பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒன்றும் அவ்வளோ கைஸ், வண்டி கொஞ்சம் குழகம்னு ஆயிடுச்சு லைட்டாக. வலிச்ச வழியில் கொஞ்சம் வெளரிட்டார், கொஞ்சம் வெளரிட்டார். நம்ம பெரிய வண்டி ஓட்டிட்டு கைஸ், சின்ன வண்டிலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி சிசி வண்டிலாம் கையில் மாட்டினா வதச்சிருவோம் போல் நம்ம இந்த வண்டிங்களெல்லாம். எனக்கு இப்போ தான் தெரியுது, நம்ம அந்த பெரிய வண்டியோட அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பவர் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா, கையில் மாட்டிக்கிச்சுன்னா விட்டு உரியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது கைஸ் இந்த வண்டியில். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஓகே, நாங்கள் போய்ட்டு பெட்ரோல் பங்க் போய் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இந்த வண்டி ஃபீச்சர்ஸ் வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் தான் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பர் வண்டி, டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். நம்ம கொளத்தூர் ஷோரூமில் இருக்குது. வைப்ரேஷன்லாம் கூட ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. இப்போது ஃபியூல் ரிசர்வ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது கைஸ் இந்த வண்டியில். சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய 390 விட இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான். அது எங்கேயோ டூர் கிளம்பிட்டு இருக்காங்களே, வாகாய் வாழ்கிறேன், வாகாயாகிறேன். ஏதோ செயின் தான் கொஞ்சம் சொல சவுண்டு கேட்குது.
செயினில் எதாவது இடிக்குதா? ஓகே, ரிசர்வ் எத்தனை லிட்டர்னு தெரில, மேபி அது கூட இருக்கலாம். 500 ரூபாய்க்கு போட்டிருந்தா அவனுக்கு ட்ரெயில் வச்சு தான் கொடுத்துருப்பானுங்க, அதனால் கூட அப்படி இருக்கலாம். என்ன பெட்ரோல் போட வைக்கிறதுக்கு அப்படி பண்ணியிருப்பானுங்க. இப்போ பார்த்தா பெட்ரோல் போட மாட்டேன். ஆனால் 500 ரூபா பெட்ரோலுக்கு எப்படி அதுக்குள்ளே வந்து உறிஞ்சிரும். 200 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துடலாம், அவ்வளோதான்.